இன்னைக்கு ஸ்டெல்லர் டெக்னாலஜிஸோட பில்லிங் அப்ளிகேஷனோட ஒரு டெமோ பார்க்க போறோம். இது வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன். இது உங்களோட பர்டிகுலர் மிஷின், எந்த மிஷின்ல உங்களுக்கு வேணுமோ அந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மிஷின்ல தான் உங்களோட டேட்டா பேஸும் இருக்கும். ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸ் கூகுள் டிரைவ்ல ஆட்டோமேட்டிக் பேக்கப், டெய்லி பேக்கப் ஆர் வீக்லி பேக்கப் போட்டுக்கும். இதே இஷ்யூஸ்னா நம்ம லாஸ்ட் டைம் இருக்கிற பேக்கப்பை வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களோட விண்டோஸ் அப்ளிகேஷன், ஸ்டெல்லர் பில்லிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டேஷ்போர்ட் பேஜ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட்ஸ் நீங்க சார்ட் மாதிரி வியூ பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சார்ட், டிஃபரெண்ட் இயர்ஸ்க்கு நீங்க வியூ பண்ணிக்கலாம். அண்ட் மாஸ்டர் மெனுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு கேட்டகரி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்காக பில்ட் பண்ணோம். ஸோ அதனால அவங்களோட கேட்டகரி ஷர்ட், பேண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் பண்ணா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிராசரி, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர். ஸோ நம்மளுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஸோ ஒவ்வொருக்கு இப்போ டெக்ஸ்டைல் ஷாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஷர்ட் இருக்கும், ஃபுல் பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் இருக்கும், காட்டன் சாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் நீங்க என்டர் பண்ணலாம் வித் உங்களோட யூனிக் பார் கோடோட. அண்ட் நீங்க ஒன்ஸ் என்டர் பண்ணி சேவ் கொடுத்தீங்க உங்களுக்கு 2 பட்டன் எனபிள் ஆகும், ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட். ஸோ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இந்த நீங்க டைப் பண்ற இந்த நம்பருக்கான பார் கோட் ஜென்ரேட் ஆகும். பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களோட பார் கோட் லேபிள் பிரிண்டர்ல உங்களுக்கு அந்த பார் கோட் பிரிண்ட் ஆயிடும். நீங்க அந்த ஸ்டிக்கர் பிரிண்டர்ல இருந்து ஸ்டிக்கர் எடுத்து உங்களோட துணியில நீங்க ஒட்டிக்கலாம். இல்ல உங்களோட ஐட்டம், கிராசரி ஐட்டம் எதுல வேணாலும் நீங்க ஒட்டிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங். ஸோ பில்லிங்ல போனீங்கன்னா நார்மலா நீங்க அந்த பார் கோடை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கனாலே, உங்களோட அந்த பிரிண்ட் போட்டு ஒட்டி இருக்க அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் வந்துடும். இப்போ நான் பார் கோடை என்டர் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் அண்ட் குவான்டிட்டி வந்துடும். ஸோ குவான்டிட்டியை நீங்க வேணும்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும், டோட்டல் பிரைஸ் மாறும். அப்புறம் பில் ஐடி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்ல நீங்களே என்டர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்பர், நீங்க ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நீங்க வாங்குறீங்கன்னா அதோட டீடைல். ஸோ 2% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு 4% உங்களோட பில்லில் ஆட் ஆயிடும். அண்ட் ஃபர்தரா நீங்க ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் ஆயிடும். அண்ட் ஒன்ஸ் சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பில் சேவ். ஓகேங்களா? அண்ட் இப்போ இந்த பில்லை வந்து நீங்க அடுத்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மல் பிரிண்டர்ல உங்களுக்கு உங்களோட பில் பிரிண்ட் ஆயிடும். ஸோ நீங்க எந்த பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டருக்கு நாங்க கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இது இல்லாம இந்த பில் மெனுல என்ன இருக்குன்னா 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், பில் டீடைல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இது நீங்க கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இது வரைக்கான பில் டீடைல் எல்லாமே இங்கே வரும். இதை நீங்க வித்தின் ஒரு டேட் ரேஞ்சுக்குள்ள நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் பேலன்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டாக் வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ரிப்போர்ட். So this is all about Stellar Billing.